ஐயா வணக்கம். சட்டமன்ற பேரவையில் பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசினதை பல விமர்சகர்கள், பல மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மதத்தை குறித்து சட்டப்பேரவையில் பேச வேண்டிய அவசியம் என்ன? மதத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறார் என்று மரிய வில்சன் நம்முடைய அமைச்சர் அவர் மீது பல விமர்சனங்களை சொல்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னங்கய்யா? இந்த 2026 தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருக்கின்ற திரு மரிய வில்சன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பணியை தைரியமாக துணிச்சலாக செய்யுங்கள். மரிய வில்சன் அவர் ஒரு கிறிஸ்துவர், நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. ஒரு ஹிந்து தன்னை இந்து என்று சொல்வதிலே தவறு ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர் ஒருவர் இஸ்லாமியர் என்று சொல்வதிலே தவறு ஒன்றும் இல்லை. அவர் அந்த அளவிற்கு கோபப்பட்டு சொல்லுவதற்கு காரணம் என்ன? அதற்கு பின்னணிகள் இருக்கலாம். அவரே சொல்லியிருக்கிறார், கேலி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க என்னுடைய வார்த்தைகளை அப்படின்னு சொல்கிறீங்க. எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தமிழ் சரியாக வரல அவருக்கு அப்படின்னு சொல்லி, வெளியில் இருக்கிற விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தமிழ் தெரிலனா நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தான் யார் இல்லைன்னு சொன்னால்? நான் கூட தான் 3ஆம் தலைமுறை கிறிஸ்துவன். என் தகப்பனார் கிறிஸ்துவர், என் தகப்பனாரின் தகப்பனார் கிறிஸ்துவர், நானும் ஒரு கிறிஸ்துவன். இதை சொல்லிக் கொள்வதிலே நான் வெட்கப்பட வேண்டியதுடைய அவசியம் இல்லை, வெட்கப்பட வேண்டிய கட்டாயம் கிடையாது. என்னுடைய மதம் என்னை வளர்த்திருக்கிறது. என்னுடைய மதத்தினுடைய பண்புகள், கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள், என்னுடைய சபை எனக்கு நல்ல போதனைகளை போதித்திருக்கிறது. என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே என்னை வளர்த்திருக்கிறது. அதை சொல்லுவதிலே நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தைரியமாக பேசலாம். அவர் கிறிஸ்துவர் என்று தன்னை சொல்லிக் கொண்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவரிடத்திலே ஒழுக்கம் இல்லை, சரியான வார்த்தைகள் உச்சரிப்பு இல்லை. பிறப்பால் அவர் ஒரு தமிழர். அவருக்கு என்ன தமிழ் பேச தெரியுமோ அதை அவர் பேசியிருக்கிறார். இடையிடையே தமிழ் வராத சில வார்த்தைகளை ஆங்கில வார்த்தைகளாக உச்சரித்திருக்கிறார். அதிலும் தவறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கிராமத்தில் எடுத்துக்கிடுங்களேன், இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டில் எடுத்துக்கிடுங்களேன். மூட்டை தூக்குற ஒருவர் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாக்கா, முதலாளி கையில் என்ன சொல்லுவார்னா, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்வார். டீ கடையில் என்ன கேட்பார்? எனக்கு ஒரு டீ கொடுங்க, இல்லைனா எனக்கு ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லுவார். இந்த காஃபின்ற வார்த்தையும் டீ என்ற வார்த்தையும் தமிழ் வார்த்தையா? ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அப்படியே நேராக போங்க, அங்கே ஒரு பச்சை கலரு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அதுக்கு 4வது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பெண்மணிக்கு தமிழை சொல்லி கொடுத்தது தமிழகம், நல்ல விஷயம். பிறப்பு தமிழகம். ஆங்கிலத்தை யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? தமிழ்நாடு இரட்டை மொழி கொள்கை, ஒன்று தமிழ், 2வது ஆங்கிலம். பாண்டிச்சேரியில் தமிழும் இருக்குது, ஃப்ரெஞ்சு மொழியும் இருக்குது, ஸ்கூலில் ஆங்கிலமும் இருக்குது. பாண்டிச்சேரியில் அந்த மும்மொழி கொள்கை இருக்குல்ல. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லி நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்குறோம். அப்போது இரட்டை மொழி கொள்கையும் வேணாம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தை சுத்தமாக ஸ்கூல்லேருந்து எடுத்துடணும். சிலர் தேவையில்லாமல் கத்திட்டு கிடக்குறாங்க. அவர் இங்கிலீஷ் பேசுகிறார் அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் எங்கே பேசலைங்க. ஒருத்தர் பஸ்ஸுலேருந்து இறங்கும்போது டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கன்னு சொல்கிறார், கண்டக்டர் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை நிறுத்துங்கன்றது மட்டும்தான் தமிழ் வார்த்தையை தவிர டிரைவர்ன்றது தமிழ் வார்த்தையா? நடைமுறை பழக்க சொற்கள் இருக்கிறது, அதை யாராலும் மாற்றவே முடியாது. ஆக்சுவலாக அது கிராமமாக இருந்தாலும், வளர்ந்து கொண்டிருக்கிற பட்டணமாக இருந்தாலும், அல்லது சீமை பட்டணம் என்று வளர்ந்திருந்தாலும், நடைமுறை தமிழ் என்று ஒன்று இருக்கிறது. அது வழக்க சொல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அதை யாரும் ஒழித்து விட முடியாது. இப்போ அவர் இங்கிலீஷ் பேசுறது குற்றம் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா கவர்மெண்ட் கார்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுன்றதை டிஎன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் இன்னொரு அடையாளக்குறி ஏபிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துடலாமா? ரயில்வே ஸ்டேஷன் அது எடுத்துடலாமா? பிள்ளைங்களுக்கு கூட ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வழக்கமாக அவங்க ஒன்று சொல்லுவாங்க, டே ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்க அப்படின்வாங்க.
பெல்லுன்றது என்னது? ஆங்கிலமா தமிழா? டீச்சர் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். தமிழ் ஆசிரியர் வந்து விட்டார், ஆங்கில ஆசிரியர் வந்து விட்டார், கணித ஆசிரியர் வந்து விட்டார், விஞ்ஞான ஆசிரியர் வந்து விட்டார். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் வராத ஒரு சொற்கள். அதே போலவே திரு மரிய வில்சன் அவர்கள் வாசிக்கும் பொழுது, முதல் முறை அவர் நிதி அமைச்சராக வந்திருக்கிறார். 2 மணி நேரம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருந்தார். அவர் சொன்ன அறிக்கைகளிலே நிறை குறைகளை பேசலாம், நிறைகளை பேசி கைத்தட்டலாம், குறைகளை சொல்லி வருத்தம் தெரிவிக்கலாம். அதற்கு உரிமை உண்டு. ஒருவர் பேசுகின்ற உச்சரிக்கின்ற வார்த்தைகளை பரிகாசம் பண்ணுவதற்கு சட்டசபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் அதிகாரம் கிடையாது, வெளியே இருக்கின்றவர்களுக்கும் அதிகாரங்கள் கிடையாது. அவர் பிறப்பிலிருந்து உச்சரிக்கின்ற ஒரு வார்த்தையை நீ யார் அதை கேட்பதற்கு? பரிகாசம் பண்ணலாமா? இங்கிலீஷ் பேசுகிற நடுவில் அப்படின்னாக்க, யார் இங்கிலீஷ் பேசல? யார் இங்கிலீஷ் பேசல? வழக்க சொல்லில் அந்த இங்கிலீஷம் வந்து 2 ஒன்றாக கலந்தது. குழப்பத்தை விளைவிக்கின்றவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆலோசனை. மரிய வில்சன் அவர்கள், நீங்கள் உற்சாகமாக செயல்படுங்கள், சந்தோஷமாக செய்யுங்கள். உங்களுடைய வார்த்தைகளை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. உச்சரிப்பு உங்களுடையது. நீங்கள் யாருக்காகவும் பயந்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துணிச்சலாக மீனை போல முன்னேறி செல்லுங்கள், தடைகளை உடைத்து செல்லுங்கள், எதிரிகளை மேற்கொள்ளுங்கள், தைரியமாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஐயா.